அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு இந்த கருவூருக்கு கிடைத்திருக்கிறது. சொல்ல முடியாது. முசுகுந்த சக்கரவர்த்தி இருந்து ஆட்சி பண்ணின ஊருன்னா அது எவ்வளவு பெருமையுடைய தெரியுமா? நல்ல புரியுதா? அந்த பாடல் இல்லைன்னா நமக்கு பக்தியே வராது. திருமுறை பாடல்கள் திருப்புகழ் முதலான அருள் நூல்களாக தான் நமக்கு சாமி இடத்துல பக்தி புத்தி. நல்ல புரியுதா? பக்தி இருந்து புத்தி இருந்தால் முத்தி கிடைச்சிடும். பக்தி இருந்து புத்தியும் இருந்தால் முத்தி கிடைச்சிடும். நல்லா விளங்குதா? அதனால இந்த நாட்டுக்கு கிடைத்த செல்வம் அருள் செல்வம், அருள் கொடை, தேவாராதி திருமுறைகள், திருப்புகழ் முதலான அருள் நூல்கள். உண்மையிலே சொல்றேன், இந்த ஜென்மத்தில் நீங்க அவசியமா படிக்க வேண்டிய நூல் திருமுறை, திருப்புகழ், அருள் நூல்கள். எத்தனையோ பேருக்கு தேவாரம். இன்னைக்கு ஒரு 2 பேர் வயசானவங்க வந்தால் ரொம்ப பக்தி வேடமெல்லாம் இருந்துச்சு, உங்களுக்கு தேவாரம் தெரியுமான்னு தெரியலேங்கிறாங்க. 80 வயசாகி எப்போ படிக்கிறது? எப்போ படிக்கிறது? காலம் ஆச்சுன்னா காலை வந்துடுவான்ல. காலம் ஆச்சுன்னா காலை வந்துடுவார். அதை சொல்றாரு அருணகிரிநாதர். அழித்து பறக்க ஒட்ட அயில்வேலன் கவியை, முருகப்பெருமானுடைய கவியை, அன்பால் எழுத்து பிழையற கற்கின்றீர் எரி மூண்டதென்ன விழித்து புகையள பொங்குவன் கூற்றன் விடுங்கயிற்றால் கழுத்தில் சுருக்கிட்டுக்கும் அன்றோ கவி கற்கின்றது. என்னமா சூடு சொரணையா பாடுறாரு பார்த்தீங்களா? இதுல நல்ல சூடா இருக்குது இல்ல? அழித்து பிறக்க ஒட்ட அயில்வேலன் கவியை அன்பால் எழுத்து பிழையற கற்கின்றீர் எரி மூண்டதென்ன விழித்து புகையள பொங்குவன் கூற்றன் விடுங்கயிற்றால் கழுத்தில் சுருக்கிட்டு அன்றோ கவி கற்கின்றது. அருள்நூல்களை கற்பதுதான் இந்த பிறவிக்கான பிரயோசனம். மற்றதெல்லாம் பிரயோசனமே அல்ல. மனைவி, மக்கள், வீடு, வாசல், பட்டம், பதவி, பங்களா, காரு எல்லாம் இருக்கு. ஓடி ஓடி வருவது அருள் வரும். இதெல்லாம் வராது, சொன்னதெல்லாம் வராது. புரியுதா இல்லையா? அதனால எது கூட வரும்? அருள் வரும், பொருள் வராது. அருள் வரும், பொருள் வராது. ஆனா பொருளை எங்களை போல சிவனடியாருக்கு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அருள் வரும். நல்ல ஒரு தந்திரம் சொல்றேன், தந்திரம். ஒரு நல்ல நல்ல ஒரு வாய்ப்பு, ஒரு தந்திரம், ஒரு சிரமம் இல்லாம உங்களுக்கு அருள் கிடைக்கிறதுக்கு. சிரமம் இல்லாம அருள் கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, எல்லாம் சரியே யோகா தீட்சை பெற்று 2 மணி நேரம் 3 மணி நேரம் எங்களை போலாம் பூசை பண்ண அவங்களால முடியாது. ஏன்னா நிறைய வேலை இருக்குது. அருள் கிடைக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி என்னன்னா, எங்களை போன்ற சிவனடியார்கள் சிவபூசை பண்றவங்களுக்கு நிறைய பொருளை வாரி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோ, அருள் உங்களுக்கு ஏராளமா கிடைச்சிடும். இது நல்ல தந்திரம், நல்ல தந்திரம். அதனால நாயன்மார்கள் எல்லாம் அதுதான் செய்தார்கள். தேடிய மாடு நீடு செல்வமும் தில்லை மன்றுள் ஆடிய பெருமான் அன்பருக்கு ஆவண ஆகு என்று நாடிய மனத்தினோடு நாயன்மார் அடைந்த போது கூடிய மகிழ்ச்சி உங்க குறைவர கொடுத்து வந்தார். அதனால அருள் செல்வமாய் அருளை வேண்டுமானால், அருள் தவன் செய்யாவிட்டாலும் கூட தவன் செய்கின்றவர்களுக்கு நீங்கள் தர்மத்தை பண்ணீங்கன்னா அருள் இல்லைங்களா? ஆகையினால இப்படிப்பட்ட உண்மைகள் எல்லாம் நமக்கு அருணகிரிநாத சுவாமிகள் திருப்புகழ் முதலான நூல்களிலே பாடி தந்திருக்கிறார். அந்த திருப்புகழ் விழா எத்தனாவது ஆண்டு? அந்த திருப்புகழ் விழா நிகழ்ச்சியிலே இப்பொழுது ஓதுவாமூர்த்தி அவர்கள் சேகர் இல்லையா? சேகர் இல்லை, ரெண்டு சேர் வேணும் அவருக்கு உட்காந்து. நமது குளித்தலை கணித ஜோதிடர் சைவசு ராமலிங்க ஐயா அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறது நம்ம செய்த பாக்கியம். பாடல்கள் பண்ணி வச்சிருக்கார்கள். அந்த திருப்புகழெல்லாம் சிலதெல்லாம் புழக்கத்தில் உள்ள பாடல், ஆனால் அவர்கிட்ட பாடம் பண்ணியிருக்கிறது அவ்வளோ திருப்புகழ் பாடம் பண்ணியிருக்கார். அப்படிப்பட்ட திருப்புகழ் சைவ மாமணி அவர்களை வணங்கி இந்த திருப்புகழ் இசை வழிபாடை துவக்குகின்றோம். பரம எவையா எழுப்பா
தம்பிதனக்காகவன தமிழோனே தந்தை வளர்த்தாளருள் கை கழியோனே அந்த நமக்கான பொருளோனே ஐந்து கரத்தானை முக பெருமாளே இன்பரசத்தே பருகி பலகாலும் எந்த உயிர் காதமுற்று அருள்வாயே கைத்தல நீரை கணி அப்பமோடவள் போரே கப்பிய கரிமுகம் அடிப்பேரே கற்றிடும் அறியவர் புத்தியில் முறைபவர் கற்பகம் என வீணை கரிதே மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகன் மற்றொருள் திரள் புய மதையானே மத்தள வயிறனே புத்தனே முதல்வனே மட்டவில் மலை கோடு பணிவேனே தமிழரை வெளி முப்படு தெரிதனில் முப்படு கழுவிய முகமோனி முப்புறமெறி செய்த நத்திவ முறை ரதம் மற்றது பொடி செய்த அதிசீரா அத்துயரது முழு சுத்திரமணிப்படும் அக்குணமதனிட இவமாகி அக்குறமகளுடன் அத்திருமுருகனை அக்கணமுதல் மறு திருமாளே கற்பகம் என வீணை கடிதே அக்கணம் மனமருள் திருமாளே இப்ப பாடியது விநாயகரை பற்றிய திருப்புகழ். திருப்புகழ் என்பது அமிர்தம். திருப்புகழ் அமிர்தம் கூட வாரியார் நூல் வெளியிட்டார் அந்த காலத்தில். திருப்புகழ் அமிர்தம் அதை ஒரு புள்ளத்தமிழ்ல திருமலை முருகன் புள்ளத்தமிழ்ல அந்த ஆசிரியர் திருப்புகழ் எப்படிப்பட்டதுன்னு ஒரு சுவையா ஒரு செய்தியை சொல்லுகிறார். அது எப்படின்னா, தானே மரத்திலே படுத்து உதிர்ந்த கனி. ஒரு கைதல் சொல்லுங்க பார்க்கலாம். பிடிக்கும் செலுத்தவர் பிடிக்கும் ஜனமாக சிரிப்பவர் நமக்கும் படிப்பவர் நமக்கும் திருப்புகழ் நெருப்பன்றி போவியா நினைத்தது மடிக்க மனத்தையும் உடுக்கி நிசித்தது. 300 பாட்டு கிடைச்சிருக்குது. 16,000 திருப்புகழ் பாடினார் அருணகிரிநாதர். அதில் கிடைச்சது 1300 திருப்புகழ் இருக்கிறவர். அதை எல்லாம் வீட்டில் திருப்புகழ் இருக்கணும், திருமுறை இருக்கணும், தினந்தோறும் அதுக்கு பூ போட்டு பூபதிபம் காட்டு கும்பிடணும். உலகத்தில் அத்தனை தலங்களையும் தரிசித்த மகன். திருப்புகழை கற்க, திருப்புகழை கேட்க, திருப்புகழை நித்தம் ஜெபிக்க, திருப்புகழை அச்சிக்க முத்தி எளிதாக கூற்றை வென்று தெச்சிக்கலாக. ஒரு புலவன் விஜயகாந்த் அவர் வச்சிருந்திருக்காரு. விஜயகாந்த் முருகன் இருக்கிறியா, மலையில் இருக்கிறியா, மூலையில் இருக்கிறியா, எத்தனையோ கோயில் இருக்கிறியா, உலகம் முழுவதும் இருக்கிறியா, அப்படிலாம் என்னால் வந்து அடைய முடியாது. அருமையானது. அப்படியே அவன் இருக்கிற ஊரெல்லாம் சுற்றி பார்க்க முடியாது. நீ இருக்கிற இடத்த எனக்கு தெளிவாக சொல்லு, நான் வந்த உடனே பார்க்குறேன் அப்படா அப்படின்னு காட்டா. அதுக்கு முருகன் சொன்னா, நீ என்னை தேடிக்கலாம் அடைய வேண்டாம், யாரு திருப்புகழ் படிக்கிறானோ அவன் மனத்தில் இருக்கிற அவனை போய் போறான். நீ எங்கள் மலையில ஊரெல்லாம் நிற்க வேண்டாம், திருப்புகழ் அன்போடு யாரு படிக்கிறானோ அவனுடைய மனத்தில் இருக்கு அப்படின்னா பார்க்கணும். பொறுப்பது பொடிப்பட விடுத்திடுகை வேளா இருப்பிட உனக்குது எனக்கு அருளை அம்பாய் உருக்கனல் விழுப்புறம் ஒழுக்கம் இளரேனு திருப்புகழ் படிப்பவர் மனத்தினில் இருப்பான் என்பது அந்த பாட்டு. அதான் திருப்புகழ் அப்படிப்பட்டது. அது நிறைய சொல்லணும். இப்ப பாடின பாட்டு உம்பர்தது தேனுமணி கசிவாகி பொன்கடலில் தேன முதல் துணர்வூரே இன்பரச தேவரில் பலகாலம் என்ற நுயில் காதல் தருள்வாய் தம்பியனக்காக வன தடை
மறைவோனே தந்தை வள தாளருளை கனியோனே அன்பர் நமக்கு ஆன நிலை பொருளோனே 5 கரத்தாலும் கூட வருவானே என்பது இந்த திருப்புகழ். அருமையான திருப்புகழ். எப்படி சொல்றாருன்னா, கரூருக்கு முருகன் கல்யாணத்துக்கு அழைப்பு கரூர் கொடுத்துருப்பா. இந்த ஊருக்கு திருப்பூருக்கு பக்கத்துல அந்த ஊர்ல பாண்டியன் இருந்துக்கிறாங்க. அங்க போகல, கரூர்ல முசுகுந்த சக்கரவர்த்தி காலம் போச்சு போக. ஊருக்காரங்க எவ்வளவு உசந்தவங்க. எல்லாம் முசுகுந்த சக்கரவர்த்தி போட்டா போட்டு அந்த தோத்திரம் போட்டு விட்டு தோத்திரம் போட்டு எல்லாத்துக்கும் இப்படி கூட்டத்துல கொடுங்க இல்லையா, அப்பதாய தெரியும். இல்லைன்னா எப்படி தெரியும்? அதனால அப்படி கல்யாணம் பண்ணா அடுத்தாப்புல போய் தேவேந்திரனுடைய புத்திரியை கல்யாணம் பண்ணுறது. அப்புறம் திருக்கணிக்கு பக்கத்துல வேலூர் பக்கத்துல வள்ளிமலை. அந்த வள்ளிமலையிலே உறவர்களால வளர்க்கப்பட்டவள் வள்ளி கிழங்கை, குச்சி வள்ளி கிழங்கு சொல்றோம்ல, அந்த கிழங்கை தோண்டி எடுத்த குடியிலே மான் அந்த பிள்ளையை ஈர்ந்து விட்டு ஓடி போய்விட்டது. சிவமுனிவருடைய பார்வையினாலே மான் வயிற்றிலே அந்த சுந்தரவல்லி புகுந்து அதன் மூலமாக குழந்தையாக பிறக்க, அதை நம்பிரார்கள் என்கின்ற வேடல் அந்த குழந்தை எடுத்து வளர்க்க, அவளை திணைக்குளத்தில் காவலாக வச்சான். திணைக்குளத்திலே மலையிலே திணையை விதைத்திருப்பார்கள். அந்த திணையை அந்த பிள்ளைய காக்க வச்சான். வள்ளி அவளை கல்யாணம் பண்றதுக்கு நாரதர் சொன்னார், இந்த மாதிரி உனக்கு தகுந்த பொண்ணு, அந்த பொண்ணு இந்த பொண்ணு அந்த வள்ளிமலையில் இருக்கிற பொண்ணு, ஒன்னா நம்பர் பொண்ணு, நான் நீல மரமா இருப்பா, ஃபர்ஸ்ட் பொண்ணு நீ போய் கல்யாணத்தை பொண்ணுன்னு நாரதர் சொன்னார். சரி நான் பார்த்துக்கிறேன், நீ மற்ற வரையும் நீ பால் பட்டு அவர் நடந்துட்டு கடவுளா வந்தான், குமரனா வந்தான், வேடனா வந்தான், பல வகை வேஷம் விட்டு சாமியாக வந்தான். இப்படி எல்லாம் வேஷம் போட்டு அவளை தெரியாம கூட்டிட்டு போட்டாங்க. பெருமான் மகளை திருடன் பெருமான் முருகன் பரவான் இரவான் சும்மா இருசொல் அரையந்தலுமே அம்மா பொருள் அறிவு. அந்த புறப்பட திருடிட்டு போட்டாவா, அது வெளிப்பட கதை. உறவர்களாகிய வேடங்களோடு ஐம்புலங்களாகிய வேடங்களோடு கூடியிருக்கிற நம்மை அந்த வேடர்களை எல்லாம் மறைத்து வேடர்களுக்கு தெரியாம நம்மை தன்னோடு சேர்த்து கொள்ளுகிற நெறியார்ந்த வள்ளி நெறியார்கள். ஐம்புல வேடனின் அயர்ந்தனை வளர்ந்தன தன் முதல் குருவமாய் தவத்தினில் உணர்த்துவிட்டு அந்நிய உண்மையை அரண் வளர்த்தினான். நல்லா இருக்கு. வேடர்களுக்கு நம்ம இருக்கிறோம். வேடர்களை மயக்கி வேடர்களுக்கு தெரியாம நம்மை ஆண்டு கொள்ளுகிற அறம் போடுவோம். அந்த அறம் வள்ளிகரியா. அப்ப அவன் சாமானியா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னா, அதே முருகன் பண்ணிக்க மாட்டேன்னா, அதுக்கு என்ன பண்ணுனாரு, பொன்னே அணையால் போதும் தர நோக்கி என்னே இனி செய்வது என்றிறங்கி இன்பருமான். நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்ட்டு தூரமா போனோம். அந்த கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்ட்டு தூரமா போனேன். அப்படி போன போது முருகன் நீங்கள் நம்ம என்ன செய்யறது அப்படின்னு அண்ணனை நினைச்சாரு. அண்ணன் என்னே இனி செய்வது என்றிறங்கி இன்பருமான் தன்னே இல்லாதமது தந்தி முகத்து எந்தனை முன்னே வருவாய் முதல்வாய் என முடியுவா என்பது கண்டபுராணம். அதனால அண்ணன் புரியுதா, அண்ணன் தெரியுதா, எல்லாத்துக்கும் அவர் அண்ணன் தான். இன்னொரு ரகசியம் சொல்லட்டுமா, நமக்கெல்லாம் முருகபெருமான் அப்பா, வள்ளி அம்மா, புரியுதா, விநாயகர் பெரியப்பா, மகாவிஷ்ணுடைய புத்திரன் மன்மதன் மாமே, சிவபெருமான் பாட்டு, பார்வதி பாட்டு. சொல்ல கிடைக்குமா ஐயா? நீங்க எங்க கட்சியில சேர்ந்து சேர்ந்துட்டா இப்படி சொல்ல கிடைக்கும். இந்த சொல்ல உங்களுக்கு பிறகு நீக்க அந்த சொல்ல திருவாரூர் பங்காளி மாமத்தின் அவெல்லாம் பதவியை கொடுப்பான். முருகப்பெருமானுடைய அடியார்களுக்கு முருகன் அப்பா, வள்ளி அம்மா, பரமேஸ்வரன் பாட்டேன், பார்வதி பாட்டி, விநாயகர் பெரியப்பா, மகாவிஷ்ணுடைய மகன் மன்மதன் மாமன். புரியுதா? ஆத்தாள் குரத்தி அருமுகவன், ஆத்தாள் குரத்தி அப்பன் குமரன் பார்த்தால் ஒரு முறை பாட்டணுமா, அது சிவபெருமான் பாட்டு.
பெரியப்பாவை அப்படி ஒரு உறவு அதான் உரத்தி அப்பன் குமரன் அவன் எனக்கு பார்த்தால் ஒரு முறை பாட்டணுமா 14 உலகம் தாத்தாரின் பாட்டினர் காமன் என் மாமன் பாட்ட பார்த்தீங்களா காமன் என் மாமன் கணவரை பேர்த்தாலும் பேர்த்தவனா பிள்ளையால் என்று தெரியப்பா சொன்ன கிடையும் ஐயா. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்குரிய பக்தர் பெருமக்களே, கரூரில் அருணகிரிநாதர் விழாவை மிகச் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிற வேளையில் ஒரு மனிதநேய மாமனிதரை பாராட்ட வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த இடத்திலே வந்து நிற்கிறோம். அந்த மனிதநேய மாமனிதர் யாரென்றால் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய 50 ஆண்டுகளுக்கு மேலாக தன்னுடைய மருத்துவப் பணியை கரூரிலே அயராது செய்து கொண்டிருக்கிற, சமூக சிந்தனையோடு தன்னார்வ பணிகளிலே தன்னை ஆட்படுத்திக் கொண்டிருக்கிற டாக்டர் கே. மோகன் எம்டி அவர்களை நாம் இந்த விழாவிலே பாராட்டுவதற்காக சொல்லியிருக்கிறோம். ஏனென்றால் அருகில் இருக்கிற வாங்கலாம்பாளையத்திலே பிறந்த அறிவியல் அறிஞர் வாசே புரந்தசாமி அவர்கள் தான் மிக அழகாக சொல்லுவார்கள், பாராட்டை மிஞ்சும் ஒரு பரிசு இல்லை. பாராட்டு தான் ஒரு மனிதனுக்கு உற்சாகத்தை கொடுக்கும். நடமாடுகிற ஒரு பல்கலைக்கழகமாக திருமுறையிலே திகழ்ந்து கொண்டிருக்கிற சீகம்பட்டியார் போன்றவர்கள் அவர்களுடைய அந்த அருள் வளத்தை அப்படியே பொழிந்து கொண்டே இருப்பார்கள். எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் எத்தனை விதமான எடுத்துக்காட்டுகளை சொல்லி திருப்புகளையும் அந்த திருமுறையையும் கரூர் பகுதியிலே நான் சின்ன பிள்ளையாக்குற காலத்திலேருந்து சொல்லிக் கொண்டிருக்கிற பெருமகன் சீகம்பட்டியார் ஐயா அவர்கள். எனவே மிக அழகாக சொல்லுவார், பாராட்டை மிஞ்சும் ஒரு பரிசு இல்லை. நாம டாக்டருக்கு எதை கொடுக்க போறோம்? அவர் சொன்ன மாதிரி சிவனடியார்களுக்கு அப்படி கொடுக்கலாம். டாக்டருக்கு எதை கொடுக்க போறோம்? டாக்டருக்கு பாராட்டை மட்டுமே நம்மால் கொடுக்க முடியும். எனவே பாராட்டை மிஞ்சும் ஒரு பரிசு இல்லை. நீங்களும் ஒருவர் கைலாயத்திலே போய் சாமி கும்பிட்டுக் கொண்டிருக்கிற பொழுது இந்த திருமுறைவாணரை கூட்டி வந்திருக்கலாமே என்ற எண்ணம் உங்களுக்கு எப்பொழுது எழுந்ததோ அப்பொழுது திருமுறையிலும் திருப்புகளிலும் நீங்கள் மிகுந்த ஈடுபாடு கொண்ட ஒரு மாமனிதராக திகழ்கிறீர்கள். அத்தோடு மட்டுமல்ல, தாங்கள் வசிக்கிற பகுதியிலே டாஸ்மாக் கடை ஒன்றை எடுக்க வேண்டும் என்பதற்காக களமிறங்கி போராடியவர்களிலே நீங்களும் ஒருவர். அதை போல மக்கள் பிரதிநிதிகள் தங்கள் பகுதிக்கு வந்தால் தங்கள் பகுதியில் என்னென்ன செய்ய வேண்டும், என்னென்ன குறை என்பதை வந்து மக்களோடு மக்களாக நின்று சொல்லக்கூடிய ஒரு மாமனிதர்களே நீங்களும் ஒருவர். எனவே இப்படி சமுதாய சிந்தனையோடு நீங்கள் ஆற்றுகிற பணிகளை நாளை மறுநாள் ஜூலை 1ஆம் தேதி உலகெங்கும் மருத்துவர் தினம் கொண்டாடப்படுகிறது. ஐயா அவர்கள் எப்படி திருமுறை திருப்புகளை படித்தால் பிறப்பு அருந்து நீங்கள் பெருவாழ்வு வாழ்வீர்கள் என்று சொன்னாலோ அதை போல இந்த மருத்துவர்கள் நடமாடும் தெய்வங்கள். நம்முடைய பசுபதீஸ்வரர் உள்ளிருந்து அருள்வதை போல நடமையாக கொண்ட டாக்டர் மோகன் அவர்களை நம்முடைய இந்த சபையிலே பாராட்டுவதற்காக நாம் இங்கே கூடியிருக்கிறோம். மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய ஐயா VPS பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். பட்டாடையை நம்முடைய ஐயா, நம்முடைய ஆன்மீக குருவாக இருக்கக்கூடிய VPS பாலசுப்ரமணிய ஐயா அவர்கள் டாக்டர் மோகன் அவர்களுக்கு அணிவிப்பார்கள். ஐயா பக்கத்தில் நின்னுங்க, மேலே ஏரியா. மேலே வந்துடுறீங்களா? மேலே வந்துடுங்க, மேலே வந்துடுங்க. அண்ணா இங்கே பாருங்க, நீங்கள் எந்த சார்? இங்கே பாருண்ணா, ஓதுவர் ஐயா, ஜெகநாத ஒரு ஐயா. ஐயா கீழே போடுண்ணா, ஓதுவார்ண்ணா. ஓகேண்ணா சார், அப்படியே கேளுங்க. டாக்டர் அவர்களுக்கு திருக்குறள் உரை என்பார் நூலை நம்முடைய ஐயா இசை மாமணி ஜெகநாத ஓடுவார் அவர்கள் வழங்குவார்கள். ஐயா ஐயா கொஞ்சம் திருவள்ளுவர் உருவச்சிலையை ரமணன் அவர்கள் நம்முடைய மருத்துவர் அவர்களிடம் வழங்குவார்கள். நான் இங்கே பாருங்கண்ணா, ஐயா இங்கே பாருங்க, இங்கே. எக்ஸ் MLA அவர்கள் இப்பொழுது
அண்ணா இங்கே பாருங்க. இங்கே பாருண்ணா ரமணண்ணா. கே. மோகன் எம்பி அவர்களை போற்றி மகிழ்கிறார்கள். நீங்கள் கூப்பிடுங்கள். அக்கா கொஞ்சம் பிடிச்சிக்கண்ணா. அக்கா அப்படியே இருங்கக்கா. அவர்களுக்கு மிருதங்கத்தம் கணேசன் எப்பா டாக்டர் கையில் நீங்கள் வாங்கணுப்பா, அதெல்லாம் பெரிய புண்ணியம். ஒரு கைலாயம் போயிட்டு வந்து ஒரு கைலை மணி நீங்கள் சொல்லுங்கள். 8 மணி அளவில் வாழ்த்து பாடி தீபாவளி செய்யப்படும். கனகசபை மேவும் எனது குருநாதர் கருணை முருகேச பெருமாள்தான். கனக நிறவேத நவகமிட கரகமல ஜோதி பெருமாள்தான். விரவு மணியார்கள் மனது விளையாடும் விலகுலத மோக பெருமாள்தான். உலகினாக விமல சத ஜோதி பெருமாள்தான். ஜனகி மலபாலன் மருகன் என வேதம் சதமகன் குமார் பெருமாள்தான். சரண சிவகாமி இவன் குலதாரி கருமுருகனா பெருமாள்தான். இனிது புறமா ஒளிய பாடிய பாடல் சிதம்பரத்து திருப்பூர் குருமார்கான் குருமார்கான்னு வரும். அது வந்து கனக சரமேவும் எனது குருநாத கருணை முருகேச குருமார்கான் அப்படின்னு வரும். சாமி சிற்றவையில் இருக்கிறாரு.